இவ்வளோ பெரிய ஆணியை எடுத்து முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அடியில் நல்லா அடி அடி நடிக்க சொன்னார் ஒருத்தர் கமெண்ட்ல. எனக்கு அது என்னன்னே கான்செப்டே புரியல. ஆணியை எடுத்து முருங்கை மரத்துக்கு அடியில் அடிச்சா முருங்கை மரம் காய்க்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வேற மாடியில இருந்தா திடீர்னு மின்னல் வந்து பிரியாணி சாப்பிட்ற சாவடிச்சுட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கலாம், சேஃபா மழை வரும்போதுன்னு படுத்திருந்தா எங்கேயோ இருந்த இடி வந்து சிதம்பரத்துல இருக்க வீட்டுல விழுந்து இடிலாம் கிவி எல்லாம் வச்சு போயிடுது. இப்படி இருக்கும்போது நம்ம மாடியில வந்து கொஞ்சம் பார்த்து தான் நிறைய யூஸ் பண்ணணும். இது ஹெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேல இந்த டிடிஹெச் நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் அந்த இரும்பு கம்பி, இதெல்லாம் இரும்பு கம்பி, இது வந்து துணிக்காய போட்டு வச்சிருக்கேன். இரும்பு கம்பியில தான் கொடியே கட்டி வச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இங்க இடி இடிக்கும் போதெல்லாம் வயிற்றுல அப்படியே புழி கரைக்கும். ஐயோ இடி இடிக்குதே, நம்ம இரும்பு ஷெட்டில் இறங்கிடுமா, இரும்புல தானே இடி மீன்ஸ் அந்த மின்னல் கரண்ட் இரும்புல தானே அதிகமா பாயும், அதுல இறங்கிடுமா, தர விரிசல் ஆயிடுமா, வீடு விரிசல் ஆயிடுமா அப்படின்னு எனக்கு ஒரே பல எண்ணங்கள் வந்து ஓடும்.